கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த எல்ரோய்ங்கிற சேனலுக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால வரவேற்கிறேன். அவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. தொடர்ந்து இந்த எல்ரோய்ங்கிற சேனலை நீங்க பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 16:33 வசனம். சீட்டு மடியில போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரா வரும் அப்படின்னு. காரிய சித்தியோ கர்த்தரா வரும். இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் இந்த வெற்றியாக முடிப்பேன். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். நீங்க சில முயற்சிகளை நீங்க செய்திருக்கலாம், சில காரியங்களை நீங்க செய்யறதுக்கு தொடங்கி இருக்கலாம். அதை முடிக்கிறது ஆண்டவர் முடித்து தருவாரு. சில வேளை ஊழியத்துல நீங்க சில காரியங்களை செய்யறதுக்காக நீங்க சில முயற்சிகளை எடுத்திருக்கலாம். வெற்றியை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் வெற்றியை தருவார். ஏன்னா இங்க சொல்லுது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, காரிய சித்திய கர்த்தரா வரும். கர்த்தரா வரும். இங்க ஏசப்பா நம்பி பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவர் அந்த காரியத்துல உங்களுக்கு வெற்றியை தருவார். தோல்விங்கிறது நம்மளை துக்கப்படுறதுக்கு எதுவாக சில தோல்விகள் எல்லாம் நம்ம இதுவரையும் சந்திச்சு மனசு உடைஞ்சு போய் நீங்க இருக்கலாம். இவ்வளவு தூரம் முயற்சிகளை செய்து பார்த்தோமே, ஒன்றுமே வாய்க்கலையே சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். நீங்க கொஞ்சம் தளர்ந்து அந்த காரியத்தை நீங்க விட்டுருக்கலாம். ஆனா இன்று ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தொடங்கின அந்த காரியத்துல நான் என்ன செய்வேன், வெற்றியை தருவேன். காரிய சித்தியோ கர்த்தராவன்னு சொல்லி அந்த வாக்கு தத்தப்படி ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவாரு. நீங்க ஊழியத்துல நீங்க செய்திருக்க ஊழியத்துல ஆண்டவர் வெற்றி அந்த மாதத்துல தருவாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை தருவாரு. நீங்க செய்ய போற வேலைகள், நீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, உங்க படிப்புல, வேலையில, குடும்பத்துல எல்லாவற்றிலும் ஆண்டவர் வெற்றி ஆண்டவர் தருவார். நீங்க செய்யற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் வெற்றியை தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.